أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. சுவனத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற தலைப்பில் தினம் ஒரு திக்கரை கற்றுக்கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மள ஒவ்வொருவருக்கும் நமக்கு இப்போ இருக்கிற சூழல்லிருந்து ஒரு மாறுதல் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது தானே. நம்ம ஒரு நோயாளியாவோ உடல்நல குறை உள்ளவங்களாவோ இருந்தால் இந்த நிலைமை எனக்கு மாறணும், என்னுடைய இந்த சூழல் மாறி நான் ஆரோக்கியமானவனா மீண்டும் என்னுடைய பழைய சக்தி உடையவனா நான் மாறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தா இந்த சூழல் எனக்கு மாறணுமே, மீண்டும் என்னுடைய சூழல் சரியாகணுமே, நான் யார்கிட்டையும் என்னுடைய தேவைக்காக கையேந்தாத நிலை எனக்கு மீண்டும் வேணுமே அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு எப்பயுமே கவலையாக இருக்கே, நான் மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள் எல்லாம் எங்கே போச்சு, எப்பயும் மன நெருக்கடியும் பிரச்சனையும் கவலைகளும் என்னை சூழ்ந்திருக்கே, மீண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்கள் எனக்கு வராதா, என்னுடைய இந்த நிலைமை என்னை விட்டு மாறணுமே அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஒரு சிலர் பாவிகளாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நான் தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கேன், நான் நல்ல அமல்களில் பின்னடைவாக இருக்கேன், ஒரு காலத்தில் நான் அதிகமான நன்மை செஞ்சுட்டு இருந்தேனே, அல்லாவுக்கு விருப்பமான அடியார் போல நான் வாழ்ந்துட்டு இருந்தேனே, என்னுடைய அந்த நாட்கள் எனக்கு மீண்டும் வர வேண்டாமா, என்னுடைய நிலை மாற வேண்டாமா அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்போது இது போன்ற பின்னடைவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது, ஆரோக்கிய ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை கவலை பிரச்சனைகள் ரீதியான பின்னடைவாக இருந்தாலும் சரி, என்னுடைய இபாதத் ரீதியான பின்னடைவாக இருந்தாலும் சரி, இந்த சூழல்களை யார் சரி பண்ண முடியும், யாரால் இதை மாற்றி அமைக்க முடியும்? நம்முடைய கணவராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏற்படுற இழப்பை இல்லை அவங்களுக்கு ஏற்படுற பின்னடைவை நம்மளால் சரி செஞ்சிட முடியுமா? என்னுடைய உடன் பிறந்த சகோதரன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த உடல்நல குறைய என்னால் சரி பண்ண முடியும்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்மளுடைய கணவராகவே இருந்தாலும் அவர் இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சிட்ருக்காருன்னும் போது என்னால் அவருடைய சூழலை மாற்றி அமைக்க முடியுமா? இல்லை எனக்கே ஏற்பட்டிருக்க மனசோர்வுகளை என்னால் சரி செஞ்சுக்க முடியுமா? அப்போது வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா சூழல்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் யார் கையில் இருக்குது? எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய பதவி அதிகாரம் உடையவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய சூழலை அவனாலேயே மாற்றிக்க முடியாது. அப்போது ஒவ்வொருத்தருடைய சூழலையும் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தன்னுடைய கையில் வச்சுருக்கான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகமே சேர்ந்து நமக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு நினச்சா கூட அல்லாஹுடைய நாட்டம் இல்லைன்னா அந்த நன்மை நம்மக்கிட்ட வராது தானே. இந்த உலகமே சேர்ந்து நமக்கு ஒரு தீமையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் அந்த தீமை நம்மளை நெருங்காது தானே. அப்போது இப்படிப்பட்ட அல்லாஹுடைய வல்லமையை போற்றக்கூடிய ஒரு திக்கரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிறோம். அது என்ன திக்கர் அப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. சக்தியும் ஆற்றலும் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த திக்கருடைய பொருள். அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற திக்கரை ஓதிக்கிட்டே நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை நோக்கி வந்தாங்க. வந்து என்கிட்ட சொன்னாங்க, சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு நான் சொல்லும்போது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, இதுதான் சுவனத்தின் பொக்கிஷங்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு அறிவித்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு நபி மொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திக்கரை சுவனத்துடைய கதவுகள் அப்படின்னு சொல்லியும் அடையாளப்படுத்தியிருக்காங்க. எதிர்பாராத நேரத்தில் நமக்கு எங்கிருந்தோ ஒரு பெரிய தொகை வருது அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக எடுத்துக்குவோம், அதை நம்ம எப்படி ஒரு பொக்கிஷமாக பாதுகாப்போம். இப்போ அதே போல் இந்த திக்கர், யார் இந்த திக்கரை ஓதுகிறாரோ அந்த மனிதருக்கு ஒரு பொக்கிஷத்தை போன்றது. பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் இல்லை, சுவனத்துடைய பொக்கிஷங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் இதையே ரசூலுல்லாஹ்
பொக்கிஷம்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹுடைய நாட்டமின்றி எந்த ஒரு மனிதராலையும் அல்லாஹுவுக்கு எதிராக செயல்படுவதை நிறுத்த முடியாது. நான் அல்லாஹ்வுக்கு எதிராக எந்த விஷயமும் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதால மட்டும் அதை என்னால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுவதிலிருந்தும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களில் செய்கிறதிலிருந்தும் நம்மளே தடுத்துக்க முடியும். அதே போல் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இறைவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே ஒருவரால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ முடியும். அப்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்கிறதும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது. அல்லாஹ்வுக்கு எதிராக வழி தவறி நம்ம வாழ்கிறதும் இல்லை அதிலிருந்து நம்ம விலகி வர்றதும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது. இப்போது பாருங்கள், எந்த ஒரு மனிதர் இந்த திக்ரை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற திக்ரை அதிகமாக இப்போ ஓத ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன், அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுதாக அல்லாஹுடைய கையில் ஒப்படைக்கிறார். யா அல்லாஹ், நீ நாடாமல் என்னுடைய வாழ்வில் எந்த சூழலும் எனக்கு நடக்காது. எனக்கு வர இன்பமும் எனக்கு வர துன்பமும் உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹுடைய கையில் பொறுப்பை ஒப்படைக்கிறோம். அல்லாஹுடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை அல்லாஹ் என்றைக்குமே வீணாக்குவதில்லை. இப்போ இந்த திக்ரை தொடர்ந்து ஓதக்கூடிய நபர் அல்லாஹுடைய பொறுப்பில் தன்னுடைய வாழ்வை ஒப்படைத்து விட்டார். அப்போது அவருக்கு சொர்க்கத்துடைய பொக்கிஷம் தானே, அப்போது அது சுவனத்துடைய கதவுகள் தானே இந்த வார்த்தைகள். இப்படி அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளுடைய சூழலை மாற்றி அமைக்கிறதுக்கு அல்லாஹ் ஆற்றலுடையவன். சூழல் மாறும்போது நன்மைகளை நம்ம அதிகம் செய்ய ஆரம்பிப்போம். அந்த நன்மைகளின் மூலமாக நம்ம சொர்க்கவாசியாக மாறுவோம். அப்படிங்கிறது தான் இந்த திக்ருடைய ஆழமான கருத்து. இந்த திக்ரை பொதுவாக நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, பாங்கு சொல்லப்படும் போது, முஅத்தின் பாங்கு சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். ஆனால் ஹய்யால சலா அப்படிங்கிற வார்த்தை அவர் சொல்லும்போது நம்ம லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லுவோம். ஹய்யால சலானா என்ன அர்த்தம்? தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். அப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்? வர்றேன்னு சொல்லணும். ஆனால் ரசுல்லா நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? என்னுடைய இறைவனுடைய ஆற்றல் இல்லாமல் என்னால் இந்த தொழுகைக்கு கூட வர முடியாது. அப்போ தொழுகைக்கு நான் வரணும் அப்படின்னு எண்ணும் போதே அந்த பொறுப்பை நான் என்னுடைய இறைவனுடைய கையில் ஒப்படைக்கிறேன். அதனால தான் ரசுல்லா ஹய்யால சலா வரும்போது லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா அப்படின்னு பதிலளிக்க சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் பாங்கில் ஹய்யாலல் ஃபலா வெற்றியை நோக்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போதும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லி பதிலளிக்க ரசுல்லா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. வெற்றியை நோக்கி நான் வர்றதா இருந்தாலும் அது என்னுடைய இறைவனின் கையில் தான் இருக்குது. என் இறைவன் நாடாமல் என்னால் ஒருபோதும் வெற்றியை நெருங்க முடியாது அப்படிங்கிற உணர்வை இந்த திக்ரு நமக்கு உணர்த்துது. அப்போது இந்த திக்ரை நம்ம தினசரி ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். வீட்டிலிருந்து வெளியேறும்போது ஓதக்கூடிய துவா நமக்கு தெரியும் தானே. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற துவாவோட நம்ம வீட்டிலேருந்து வெளியேறுவோம். இந்த துவாவிலையும் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்ட திக்ரு இருக்குது. ரசுல்லா சொல்கிறாங்க, யார் ஒருவர் இந்த துவாவை ஓதிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறாரோ அவரை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுவானாம். அப்படி விரண்டு ஓடும்போது ஷைத்தான்கள் தங்களுக்குள்ளே பேசிக்குவாங்களாம், அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெற்ற, அல்லாஹ் கிட்ட இருந்து நேர்வழி பெற்ற, அல்லாஹ் கிட்ட தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்த இந்த மனிதரை எப்படி நம்ம வழித்தவறு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போவாங்களாம். அப்போது நம்மளும் இந்த திக்ரை தினசரி ஓதி அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய பொறுப்பை ஒப்படைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பொதுவாக இந்த திக்ரை நமக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படும் போது ஓதுறது தான் வழக்கமாக இருக்கும். ஒரு மரண செய்தி கேட்டாலோ இல்லை வேறு எதுவும் பெரிய இழப்புகளை கேட்டாலோ தான் நம்மள பலருக்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறதுக்கு பழக்கமாகி இருக்கும். ஆனால் இந்த திக்ரை நம்ம எப்போ ஓதணும் அப்படின்னா, நம்ம எப்போ மனம் துவண்டு என்னுடைய இந்த நிலை மாறாதா, என்னுடைய இந்த சூழல் மாறாதா, யா அல்லாஹ் எனக்கு இந்த நெருக்கடியான சூழலை மாற்றிக்கொடு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தள்ளப்படுறோமோ
அல்லது இபாதத்கள் செய்ய முடியாமல் நான் ஒரு சோம்பலை உணர்றேன், ஒரு பின்னடைவை உணர்றேன், நான் என்ன முயற்சி பண்ணாலும் என் இறைவன்கிட்ட நெருங்கிறது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் இந்த திக்ரை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நிலைமையையும் நம்மளுடைய சூழலையும் மாற்றுவதற்கு ஆற்றல் உடையவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. யார் ஒருவர் இந்த பூமியில் வாழும்போது அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த நாளையும் மறந்து வாழ்கிறாரோ, அந்த மனிதரை நாளைக்கு அல்லாஹ் மறுமையில் சந்திக்கும்போது சொல்வானா, சூரா ஜாசியாவுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய இந்நாளின் சந்திப்பை மறந்துவிட்டது போன்றே இன்றைய தினம் நாம் உங்களை மறக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா. இப்போ பூமியில் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மக்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹுவால் நினைவு கூறப்பட்ட மக்களாக எழுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.